நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லு துளசி அக்கா. ஒன்றும் இல்லை நந்து, உன் குரலை கேட்கணும் போல இருந்துச்சு, அதான் கால் பண்ண. எல்லா வழிகளையும் நீ மட்டும் தாங்கிக்கிட்டு இருக்கேக்கா. நீ ஜெயமாமாவை பாத்தியா? நீ எதுக்காக ஜெயமாமாவை பற்றி கேட்குற? நேற்று ஜெயமாமா கால் பண்ணாரா? கால் பண்ணாரு. அப்போவும் நீ சொன்னது தானேக்கா திரும்பவும் சொன்ன. இதுக்கு மேலே ஜெயமாமாவால் என்ன பண்ண முடியும்? அவருக்காக அவங்க வீட்டில் பொண்ணு பார்த்து வச்சிருந்தாங்க. அவர் வீட்டில் கட்டாயப்படுத்தினதுனால அந்த பொண்ணை போய் பார்க்கறதுக்கு முத நாள் தான் அவர் கால் பண்ணியிருந்தாரு. அப்புறம் போய் பார்த்தாரா? போய் பார்க்காம எப்படி இருக்க முடியும்? ஜெயமாமா ஆசைப்பட்டபடி பாஸ்கர் மாமா நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தார்ல. இனி பாஸ்கர் மாமா சொல்றத ஜெயமாமாவால் கேட்காம இருக்க முடியுமா? நேற்று போய் பொண்ணை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணும் ஸ்கூல் டீச்சர் தான். மாமா பேசினதை வச்சு பார்த்தா அந்த கல்யாணம் நடக்கும் தான் எனக்கு தோணுது. இந்த அவமானத்திலிருந்து மாமாவும் வெளியே வரணும்ல. ஹலோ துளசி அக்கா. நாளானைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம். நான் ரொம்ப ஆசைப்பட்ட மகளோட கல்யாணம். நாம என்னெல்லாம் ஆசைப்பட்டோம் பானு. என்ன, அவளை பாஸ்கர் வீட்டுக்கு மருமகளை அனுப்பணும் இல்லை? பாஸ்கருக்கும் சைலேந்திரிக்கும் இருக்கிறது ஒரே ஒரு மகன்தான். அங்க போயிருந்தா அந்த வீட்டோட குடும்ப தலைவி ஆயிருப்பா. இப்போ காராளி சிவராஜன் வீட்டுக்கு எச்சியலை எடுக்க போறா. இது விதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? நம்ம வீட்டை கல்யாண வீடுன்னு யாருங்க சொன்னா? துக்க வீடு மாதிரி இருக்குங்க. நாளைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த நாள் மண்டபத்துல வச்சு ஃபங்க்ஷன். அதோட அவளுக்கும் நமக்குமான எல்லா உறவும் முடிஞ்சு போயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சடங்குலையும் நான் கலந்துக்க மாட்டேன். அவ திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டேன். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவளை கை கழுவி விட்டுறணும். அப்படி கை கழுவிட்டெல்லாம் நம்மளால இருக்க முடியாது பானு. அவ ஆசைப்படுற மாதிரி அவளுக்கு வாழ்க்கை அமைய போறது இல்லைங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த வீட்டுல பொண்ணுங்கன்னு யாராவது இருக்காங்களா? சிவராஜன் பொண்டாட்டி பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. அந்த வீட்டுல வேற எந்த பொண்ணுங்களும் கிடையாது. அப்புறம் சமையல்லாம் செய்யறதுக்கு அங்க ஒரு வேலைக்காரி இருக்கா. அதை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு தான் இப்ப அவ போறா. அவளால எவ்வளவு நாள் இருக்க முடியும்னே தெரியாது. அவ அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தா இங்க வராம எங்க போவா? இங்க அவ வந்தா நான் அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்க. இப்ப நாம அப்படிலாம் சொல்லலாம். எப்படியும் வாழ்க்கை முழுக்க அவ நமக்கு தலைவலி தான்.
வரதட்சணையா சிவராஜன் எதுவுமே கேட்காம இருக்கிறது இந்த கல்யாணம் முடியணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கப்புறம் தான் அந்த டிமாண்டோட இங்க வருவோம். ஆனா கல்யாணம் முடியட்டோன்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேங்கிறத அப்பனும் பிள்ளையும் பாப்பானுங்க. இனி நான் தோக்கவே மாட்டேன். வணக்கம்ண்ணே. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. போங்க சரி, உள்ள போங்க. கணேசன் எங்க? யோ கணேசன் இங்க வா. யோ சமயக்காரங்க எல்லாருமே ஆடிட்டோரியம் போயிட்டாங்களா? அவங்க எல்லாரையும் அங்க டிராப் பண்ணிட்டு தானே நான் இங்க வந்தேன். யோ நீ ஃபுல் டைம் அங்கதாயா இருக்கணும். இங்க எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார். நீ கிளம்பு. இல்ல உன்னோட அண்ணன் வந்துட்டாருன்னா அவர் அனுப்பி வைக்கலாம். ஏன்னா அவர் வந்தாருன்னா தான் அங்க சிறப்பா பாத்துக்குவாரு. சரிதான். கூடவே இருக்க வேண்டிய மகன் கோவப்பட்டு அங்க போயிருக்கான். நாளைக்கு என் முத பொண்ணுக்கு கல்யாணங்க. எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அட உங்க அண்ணன் வந்துட்டாரு. மனசு கேட்காம நந்துவும் கூட வந்திருந்தா நல்லா இருக்கும். வரல. அவன் வரமாட்டான் சார். சரி விடுங்க. நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை எதுக்கு அவன் அனுபவிக்கணும்? ஹாய் தாத்தா. ஹாய் செல்லக்குட்டி. உங்க அப்பா எங்கம்மா? அப்பா நைட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நந்து மாமா கூப்பிட்டதுக்கு வரல தாத்தா. அப்படியா? பரவாயில்லம்மா. தாத்தாவோட செல்ல அமிக்குட்டி வந்துட்டல. அவர் மத்தியானத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ இன்ஸ்பெக்ஷன் இருக்காம். அது உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்ல சொன்னாரு. அதுல என்னமா இருக்குது? இங்க பாருமா ஆமி செல்லக்குட்டி. ஐயோ ஆமிச்சலாம். உங்க கூட நான் சண்டை சித்தி. கல்யாணத்துக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் என்ன பார்க்காம போயிட்டீங்களா? ஐயோ சாரிடா. உங்க ஹஸ்பண்ட் வரலையாக்கா? இல்லம்மா வரல. சரி வாங்க வாங்க உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. அம்மா ஸ்ரீலக்ஷ்மி, உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்குக்கா. அவன் வீட்டுல தான் இருக்கான். நானு அவன் அங்கதான் இருக்கிறான். அவன் தனியா அங்க சாப்பாடெல்லாம் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். நாங்க எல்லாருமே கட்டாயப்படுத்தி கூட பார்த்துட்டோம். எதெல்லாமோ தாங்கிக்கிட்டேன். இதை தாங்கிக்க மாட்டேன்னா என்ன? அவன் இங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாவது நல்லது. அதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே அவன் இங்க வந்துருவான். மாப்பிள்ளை வரவேற்பு பண்றது யாரு? அத மகேஷ் பாத்துக்குவான். சித்தப்பா பையனா இருந்தாலும் அவனும் அவளுக்கு தம்பி தானே. என்ன சார்? என்ன சார்? நீங்க உள்ள வாங்க. வாங்க சார். யாரு? உங்களுக்கு தான் சார். ஹலோ. அங்க இருக்கான்னு அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசே நிம்மதியாச்சு. சித்தி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நந்து செய்யறது சரியில்லை. சித்தப்பாவை தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அவன் இதுல கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு தம்பிங்கிற முறையில அவனுக்கும் இதுல பொறுப்பு இருக்குல்ல. சித்தப்பாவை தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அவன் இதுல கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு தம்பிங்கிற முறையில அவனுக்கும் இதுல பொறுப்பு இருக்குல்ல. அனுராதா சொல்றதும் சரிதானே. அண்ணனுக்கு உறுதுணையா அவன் தானே இருக்கணும். அவர் மனசளவுல தளர்ந்து போயிருக்காரு. அதோட அவருக்கும் வயசாகுதல்ல. அவன் அங்க இருந்தும் கோச்சிட்டு போயிடுவானோ பயந்து நாங்க எல்லாரும் அட்வைஸ் தான் பண்ணோம். யாரும் கோவமா பேசல. ஒரு நிமிஷம் இருங்க சித்தி. அம்மா மானசி சித்தி எங்க? அம்மா நம்ம கல்யாண பொண்ணு எங்க இருக்கா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒளிஞ்சிருக்காளா? வெக்கப்பட்டுக்கிட்டு தான் அவ வெளியே வரலையா? அவளுக்கெல்லாம் எது வெக்கம் மானம். சரி இப்ப அவளை குரல்லாம் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நல்ல நாள். இந்த ஒரு நாள் மட்டும்தான் அவ இங்க இருக்க போறா. சந்தோஷமா அவளை வழி அனுப்பி வச்சிடலாம். ஆமா. ஆனாக்கா நீங்க மேல போங்க. அவ ரூம்ல தான் இருக்கா.
வா போலாம். போட்டோ எடுக்க வேணாமா? மானசி, சரி, அப்ப நாங்க கிளம்புவா? சரி, ஓகே, பாய். நீங்க எப்போ வந்தீங்க அனு அக்கா? இப்பதான் வந்தோம். சித்தி உங்க புது ட்ரெஸ் பார்க்க தான் நான் வந்திருக்கேன். வீட்ல இருந்து கிளம்புனதுமே ஆரம்பிச்சிட்டா சித்தி ட்ரெஸ்ஸ பார்க்கணும்னு. சரி வா, நான் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் காட்டுறேன். வா, இந்தா, இதுதான் கல்யாண சாரி. இத பாத்தியா? நல்லா இருக்கா? பாத்தியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இன்னும் இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்புறம் இந்தா, வளையெல்லாம் பாரு. சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. நீயாவது வந்து இதெல்லாம் பாத்தியே. இந்த வீட்ல யாரும் கல்யாண சாரியையும் ஜுவல்ஸையும் வந்து பார்க்கல. என்ன குத்தி குத்தி பேசிட்டே இருக்காங்க. ஒரு கூட பிறந்தவ செய்யற வேலையா அவ செஞ்சா. இதெல்லாம் சூப்பரா இருக்குல்லம்மா. எல்லாமே நல்லா இருக்கு. யார் மானசி சாரி எல்லாம் செலக்ட் பண்ணா? எனக்கு செலக்ட் பண்ண யார் இருக்கா? எல்லாத்தையுமே நானே தான் செலக்ட் பண்ணேன். அம்மா வரவே இல்லை, உடம்பு சரியில்லைன்னு வீட்லயே இருந்துட்டாங்க. துளசி கூடவே இருந்தாலும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தள்ளி நின்னா. நான் அது எதுவும் பெருசா எடுத்துக்கலக்கா. சரி, அதெல்லாம் விடுமா. நீ நாளைக்கு இங்க இருந்து போக போற. நான் கீழே போட்டுமாமா? போயிட்டு வா. இவ துளசியை தான் பார்க்க போறா. போயிட்டு வரேன் சித்தி. போயிட்டு வா. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசுறாங்க. லீவ் இல்லாததுனால என்னால இங்க வரவே முடியல. உனக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நம்ம உண்மையா நேசிச்சவரோட வாழ்றதுக்காக துணிச்சலா முடிவெடுக்கிறது தப்பாக்கா? அப்படி பெரிய தப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணல. என் இடத்துல நீங்க இருந்தாலும் அதான்க்கா பண்ணிருப்பீங்க. வீட்ல சொன்னா கல்யாணம் பண்ணி வைக்க யாரும் ரெடி இல்ல. நீ ஒருத்தரை லவ் பண்ணதும் அவர் கூட வாழ ஆசைப்பட்டதும் தப்பே இல்ல. ஆனா ஜெயகிருஷ்ணனை இதுல சம்மந்தப்படுத்திருக்க கூடாது. அவன் ரொம்ப நல்ல பையன். அவரை நினைச்செல்லாம் கவலையே படாதீங்க அனு அக்கா. நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் கல்யாணம் எப்போ முடியும்னு காத்துட்டு இருக்காங்க. உடனே ஜெயகிருஷ்ணாக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த பிளான் வேற இங்க நடக்குதா? எனக்கு எதுவுமே தெரியாது. என் கல்யாணம் மட்டும் நடந்தா போதும்க்கா. உயிர் பொழைச்சா போதும், நான் கிளம்பிடுவேன். நீங்க வந்தது தான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. கூடவே இருங்கக்கா. நீ தைரியமா இருமா. உன்னை வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன் செலக்ஷன் நல்லா தான் இருக்கு. இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கும். தேங்க்யூக்கா. எதுக்கு மாமா திடீர்னு பார்க்கணும்னு சொன்னீங்க? நீ திரும்பவும் வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லையா? இல்லை மாமா, அவள் அந்த வீட்டை விட்டு போகாம நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன். மானசி அங்கிருந்து போயிட்டா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க பிரச்சனை எல்லாமே தீந்துரும்னு நினைக்கிறியா நீ? என்ன நந்து? வீட்டில் இருக்கிற அந்த அழுகி போன பொருளை எடுத்து வெளியே போட்டுட்டா கெட்ட வடை வீட்டை விட்டு போயிடும் மாமா. அங்கே தான் நீ தப்பு பண்ணுற. நீ மட்டும் இல்லை, மாமாவும் தப்பு பண்ணுறாரு. மானசியை சந்திரனோட அனுப்பி வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் அனுபவிக்கிற வலியும் வேதனையை விட 1000 மடங்கு அனுபவிப்பீங்க. நான் அந்த சந்திரனை பார்த்தேன். அவன் என்கிட்ட சொன்ன எதையும் உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லுங்க மாமா, அவ என்ன சொன்னான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சந்திரன் ஆசைப்பட்டது மானசி இல்லை, துளசிய. அவன்
மானசி பின்னாடி அலைஞ்சதும் காதல்னு சொல்லி அவளை சிக்க வச்சதும் துளசிக்காகத்தான். அவன் அதை என்கிட்டயே சொல்றான். துளசி பின்னாடி தான் அவன் முதல்ல சுத்தி இருக்கிறான். ஆனா அவனை மதிக்கவே இல்லை. ஆனா அவன் விரிச்ச வலையில மானசி விழுந்துட்டான். சந்திரனோட பிளான் என்னன்னு மானசிக்கு இப்பவும் தெரியாது. துளசியோட கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன்னு அன்னைக்கு அவன் சவால் விட்டப்போ அவன் மனசுல அன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னு அன்னைக்கே என்னால் சரியா புரிஞ்சுக்க முடியல. அவன் மட்டும் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னா உங்க குடும்பத்தையே அவன் தரமட்டமாக்கிடுவான். நீயோ உங்க அப்பாவோ நினைக்கிற மாதிரி சந்திரனை சேர்க்காமல்லாம் இருக்கவே முடியாது. அவனுக்கு அந்த வீட்டில் ஒரு உரிமை இருக்கு, மூத்த மருமகன்ற ஸ்தானம். உங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா அவன் வார்த்தைக்கு தான் மதிப்பு இருக்கும். ஒன்னு அவன் வீட்டிலே இருக்க விட மாட்டான். அவன் முதல்ல பண்ண போறதும் அதைத்தான். நந்து, இன்னும் டைம் இருக்குது. நான் போய் பொண்ணு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஆனா கல்யாணம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. துளசியை ஏத்துக்கிற மனசு எனக்கு இப்பவும் இருக்கு. ஆனா மானசியோட கழுத்துல அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அது நடக்கணும். நானும் துளசியும் கண்டிப்பா ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சே ஆகணும். அது மட்டும் நடக்கலன்னா எல்லாமே நாசமா போயிடும். நீ அவளுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. அவங்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு அவ ஆசைப்பட்டான்னா அவளை வீட்டை விட்டு வர சொல்லு. இதுதான் அவளுக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு. நான் இப்ப கூட இதை சொல்றதெல்லாம் துளசி மேல இருக்க ஆசையாலையும் மனசையை பழிவாங்கவோ கிடையாது. ஒரு புறம்போக்கு கிட்ட இருந்து ஒரு அப்பாவி பொண்ணை காப்பாத்ததான். என் மனசை மட்டும் துளசி புரிஞ்சுக்கிட்டான்னா உன்னோட மொத்த குடும்பமும் தப்பிச்சிடும். நீ இப்ப வெளியே இருக்கிறது நல்லதில்ல. முதல்ல வீட்டுக்கு போ. அப்புறம் துளசிக்கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு. என்ன அனாக்கா? உனக்கும் ஜெயகிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு நான் கேள்விப்பட்டது உண்மையா? உங்ககிட்ட இது யாருக்கா சொன்னா? என்கிட்ட இதை மானசி தான் சொன்னான். என்ன சொல்ல? அவ தப்பு செஞ்சதுன்னு இல்லாம மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறா. ஜெயகிருஷ்ணனுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் தானம்மா. ஆனாக்கா நீ என்ன சொல்ற? அப்படி ஒரு பேச்சு வந்தது உண்மைதான். ஆனா அவளே அதை கெடுத்துட்டா. ஜெயமாமா இப்ப போய் ஒரு பொண்ணை பாத்திருக்காரு. ஜெயமாமா மாதிரி அவங்களும் +2 டீச்சர் தான். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நடந்தது எதுவுமே தெரியாம தான் மானசி உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கா. அவ பண்ற தப்பே இல்லைன்னு சொல்றா. மத்தவங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறா. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றா. நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அக்கா நந்துதான். நீ பேசுமா. சொல்லு நந்து. துளசி அக்கா, நான் இப்போ ஜெயமாமாவை பார்த்தேன். மானசியோட கல்யாணம் நடக்கிறதுனால மட்டும் நம்ம பிரச்சனை தீந்துட போறது இல்லை. உண்மையா நமக்கு பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே போகுது. நீ இப்ப என்ன நந்து சொல்ற? அவன் டார்கெட் பண்றதே ஒன்னதான்க்கா. அவன் நம்ம வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீ அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்க்கா. என்னால எப்படி எஸ்கேப் ஆக முடியும் நீ சொல்ற? நாளைக்கு கல்யாணம் நந்து. அக்கா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. மாமா இப்பவும் ரெடியா இருக்காரு. அவர் மனசு இன்னும் மாறல. இன்னைக்கு ராத்திரி நீ வீட்டை விட்டு வந்தாகணும்க்கா. வண்டியோட நான் வரேன். ஐயோ நந்து, நீ என்னடா பேசிட்டு இருக்க?
நாளைக்கு 12 மணிக்கு மானசிக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம் நடக்கும். காலையில 10:30 மணிக்கு முன்னாடி ஜெயா மாமாக்கும் உனக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கணும்க்கா. நந்து, நீ ஒன்றும் சொல்லாதக்கா. உன் தம்பின்ற முறையில நான் ஜெயா மாமாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என் வாக்குக்கும் நீ மதிப்பு இருக்குன்னு நினைச்சினா நீ கண்டிப்பா வருவக்கா. அவன்கிட்ட மாட்டிக்காதக்கா. சந்திர மானசியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஜெயா மாமா உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கணும்க்கா. நந்து, நந்து. துளசி, ரெடி ஆயிட்டியாமா? இதோ வரேன். நீயும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சதீஷ் கூட போயிட்டேன்னா அப்பாவும் அம்மாவும் இங்க தனியா இருப்பாங்கல்ல. என் வீட்டுக்காரர் அங்கேயே ஒரு பெரிய வீடு பார்த்துட்டாரு. இந்த வீட்டை வித்துட்டா அதை வாங்கிடலாமே. நான் அப்பாவையும் அம்மாவையும் கூட கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். சதீஷ்க்கு இங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்காததால அந்த மாதிரி பண்றதுதான் நல்லது. துளசி, எங்க போனான்னு தெரியலையே. ஆமா, நீ எங்கம்மா போயிருந்த? நந்து கால் பண்ணியிருந்தான். அவன் என்னம்மா சொன்னா? நாளைக்கு அவன் வருவான்ல? அவன் வர மாதிரி எல்லாம் தெரியலம்மா. கல்யாணத்துல கலந்துக்க வேண்டாம் தானே அவன் இங்க இருந்தே போனா. அப்புறம் எதுக்கு அவன் இப்போ உனக்கு கால் பண்ணா? நாம இங்க உயிரோட இருக்கமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவா? அவன் என்னதான் சொன்னான்னு சொல்லுமா. துளசி, நீ கொஞ்சம் இப்படி வா. நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ தானே அவனுக்கு கால் பண்ண? அவன் தான் எனக்கு கால் பண்ணான். வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கால் பண்ணான். வீட்டை விட்டு போனவனுக்கு அப்படி என்ன தெரிஞ்சுக்க இருக்கு? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னமோ நடக்குது. சொல்லுடி. இந்த டைம்ல அவன் உனக்கு கால் பண்ணி இப்படி எல்லாம் கேட்க வேண்டிய தேவையே இல்லையே. உன் மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உன் முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன். உனக்கு உன்னோட கல்யாணம் நடந்தா போதும்ல. மற்றவங்க விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தா போதும். அதை கெடுக்கிறதுக்கு அவன் மனசுல ஏதாவது திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. அது நடக்க போறது இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடு.
உனக்கு என்னாச்சுமா துளசி? ஒன்றும் இல்லைம்மா. முதல்ல என்ன பாரு. ஏய், என்ன பாருடி. அம்மா முகத்தை பாரு. மானசி உன்னை கூப்பிட்டு என்ன சொன்னா? அவ என்ன சொல்ல போறா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடந்தா போதும். இங்கதான் ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீ எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. நீ சங்கடப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நந்து உன்கிட்ட சொல்லியிருக்கான். இல்லைன்னா நீ இப்படி வந்து இங்க உட்கார்ந்துருக்க மாட்ட. என்ன விஷயமா? என்கிட்ட சொல்லுமா. எனக்கு பயமா இருக்குமா. என்ன விஷயமா? என்கிட்ட சொல்லுமா. எனக்கு பயமா இருக்குமா. நந்து வரலன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவன் வரமாட்டாங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. நீயும் இப்ப அம்மா கிட்ட எதையோ மறைக்கிறல்ல. என்னன்னு சொல்லுமா. மனசுல மறைச்சு வைக்காம என்கிட்ட சொல்லுமா. அது தெரிஞ்சே ஆகணும். நீ சொல்லாம நான் போக மாட்டேன். நந்து உன்கிட்ட என்ன சொன்னாமா? அம்மா, டென்ஷன் ஆக்காம சட்டுன்னு சொல்லுமா. இன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வந்துருன்னு நந்து என்கிட்ட சொன்னான். அப்படி போனா என்னை கூட்டிட்டு போக ஜெயமாமா வருவாராம். நாளைக்கு மானசியோட கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கணும்னு ஜெயமாமா உறுதியா சொல்லிட்டாரு. இதுக்காக தான் அவன் இந்த வீட்டை விட்டே போனானா? உனக்கும் தெரிஞ்சுதா இதெல்லாம் நடக்குதா? அப்புறம் எதுக்குமா நான் இதை உங்ககிட்ட சொல்ல போறேன்? மனசுல வச்சிருக்க மாட்டேனா? நந்து கிட்ட நீ என்ன சொன்ன? நான் பேசுறதுக்கு அவன் எந்த வாய்ப்பும் எனக்கு கொடுக்கலமா. இன்னைக்கு நைட் அவனும் ஜெயமாமாவும் வருவாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டான். நல்ல ஒரு வாழ்க்கை வாழதான் ஜெயகிருஷ்ணன் உன்னை கூப்பிடறான்னு எனக்கு தெரியுதுமா. ஆனா நம்ம நிலைமை நாளைக்கு அப்படி நடந்துச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் உங்க அப்பா அதை தாங்கிக்கவே மாட்டாரு. நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தினவன் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவாமா. அதோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா நீ போறதா இருந்தா நான் உன்னை தடுக்க மாட்டேன். எனக்கு ஒண்ணு வேணாம். நாளைக்கு 11 மணிக்கு தானே முகூர்த்தம். அதுக்குள்ள அவனை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். அட சிவராஜனா, நாளைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? எல்லாம் ரெடிங்க. நீங்க உள்ள வாங்க. இந்த ஆள் எதுக்கு இப்போ வந்திருக்காரு? இங்க வாமா, உட்காருங்க சிவராஜன். சிவராஜனை குடிக்க டீ எடுப்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒண்ணு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சிவராஜா? மாப்பிள்ளைய வரவேற்க உங்க பையன் வருவானா என்ன? அதை தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். நாம ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி பேசியாச்சு. திரும்பவும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க பையன் மூத்த மகளோட கல்யாணத்துல கலந்துக்கலன்னா உங்களுக்கு வேணா அது பெருமையா இருக்கலாம். ஆனா கருணாகரா, எங்களுக்கு அது பெரிய அவமானம். என்ன பேச மன்னிக்கிறீங்க? அவ வரமாட்டானா? அவன் வரமாட்டான். அப்ப என்ன பண்றதா உத்தேசம்? மாப்பிள்ளைய வரவேற்கிற ஃபங்க்ஷன் கிடையாதா? தாலி மட்டும் கட்டினா போதுமா?
அதுக்காக திடீர்னு கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா? உங்களுக்கு அது அவமானம் இல்லைன்னாலும் எங்களுக்கு அது அவமானம் தான். மாப்பிள்ளை வரவேற்பு இருக்குங்க. என் சொந்தக்கார பையன் அதை பண்ணுவான். இனி யாரு பண்ண என்ன? சொந்தக்கார பையனா இருந்தா என்ன, உங்க பஸ் கிளீனரா இருந்தா என்ன, எங்களுக்கு அது அவமானம் தான். யாரு மாலை போட்டாலும் சரி, என் பையன் கழுத்தை நீட்டுறதை தவிர வேற வழி இல்லை. நான் உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன், அது அப்போ. ஆனா இப்போ உங்களுக்கு நான் எந்த மரியாதையும் கொடுக்க போறதில்ல. ஏன்னா இது நீங்க செஞ்ச பெரிய அவமானம். நீங்களா பெரிய ஆள் ஆயிட்டீங்க, நாங்க உங்க முன்னாடி கேவலப்பட்டு நிக்கிறோம். இந்த அவமானத்துக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அசிங்கப்பட்டாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அதனால அதுக்கு பதிலா நீங்க ஒண்ணு செய்யுங்க. என் பையனுக்கு வரதட்சணை வேணும். எங்களை அவமானப்படுத்துற ஒரு குடும்பத்தில இருந்து பணமும் இல்லாம ஒழுக்கமும் இல்லாத ஒரு பொண்ணை கட்டிக்க நாங்க தயாரா இல்ல. கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணப்ப நீ எங்ககிட்ட வரதட்சணையா எதுவுமே கேட்கலையே. நீங்க மரியாதையை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன். இந்த கல்யாணம் நடக்க வேண்டியது உங்க தேவையா இல்ல எங்க தேவையா? மகளை கை விட்டுறாதீங்கன்னு அழுதுகிட்டு கருணாகரன் வீட்டுக்கு வந்தப்போ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இதை ஒத்துப்பாங்கன்னு நினைச்சேன். போதும். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? வரதட்சணை என்னன்னு தெளிவா சொல்லிடுறேன். உங்க சொத்துல சரி பாதி, அப்புறம் எல்லா பஸ்ஸும். வீட்டை விட்டு வெளியே போன உங்க பையனுக்கு இனி சொத்துல உரிமை கிடையாது. நான் இப்ப சொன்ன வரதட்சணைய உங்க பொண்ணு பேர்ல நீங்க கொடுக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. விடிகிற வரைக்கும் டைம் இருக்கு. உங்களுக்கு ஓகேன்னா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. உங்க தம்பி வாக்கு கொடுக்கலன்னாலும் அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா நாளை காலையில என் பையன் தாலி கட்ட வருவான்னு எதிர்பார்க்காதீங்க. அவனுக்கு உங்க மக தேவையில்லை. புரியுதா கருணாகரா? நாளை காலையில கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சிவராஜா நில்லு. சிவராஜா, சிவராஜா. ஏய் கிரி, வண்டி எடு. சிவராஜா, சிவராஜா நான் சொல்றதை கேளு. சிவராஜா சொல்றதை கேளு. சிவராஜா, அப்பா, இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் சிவராஜன் காத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டான். கண்டிப்பா நீங்க இதுக்கு ஒத்துக்கவே கூடாதுங்க. அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்க வேண்டாமாமா? கல்யாண வேலை எல்லாம் முடிஞ்சது. நாளைக்கு முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தானமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்பவும் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும்.
அந்த ஆளுக்கு தேவையானது தரேன்னு ஒத்துக்கங்கப்பா. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நம்ம சொத்துல சரிபாதியும் நம்ம பஸ் எல்லாம் அபகரிக்கவும் அவன் பிளான் போட்டு இருக்கான். அவன் நம்ம பொண்ண நல்லா ஏமாத்தி இருக்கான். வரதட்சணைக்காக தான் கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கெட்ட பேரு யாருக்குமா? காராளிக்காரங்களுக்கு எதுவும் ஆக போறதில்ல. இப்படி ஆனதுனால சந்திரனுக்கு இன்னொரு பொண்ணு கிடைக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் இல்ல. இந்த கல்யாணத்துக்கு அப்பா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நாம எதிர்பார்த்தது தானே. இப்ப அத அவங்க கேட்டிருக்காங்க. இருந்தாலும் கேட்கறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்லம்மா. 3ல் 1 பங்கு அவங்க கேட்டிருந்தா நான் உடனே ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப அவமானத்தோட உச்சத்தையே நம்ம பார்த்துட்டோங்க. இதுக்கு மேல நம்ம அவமானப்பட வேற என்ன இருக்கு? இதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. ஓ, காராளிக்காரங்க அப்படி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? என்ன சும்மா அனுப்பிடலான்னு பாத்தீங்களா? வெறும் கையோட என்ன அனுப்பி வச்சிடலான்னு பாத்தீங்களா என்ன? எப்ப பார்த்தாலும் உங்க குடும்ப பெருமையை பேசுறீங்கல்ல. அப்புறம் என்ன, உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டை விட்டு அனுப்பும் போது அவ பங்கு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அத முறையா செய்யறதுதான் உங்க மரியாதை. வாய முன்னாடி உனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு இங்க வேலை இருக்கிறதுனாலதான் நான் இங்க வந்தேன். இப்ப திடீர்னு இந்த பிரச்சனை வந்ததுக்கு யார் காரணம்? இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு என்ன குறை சொல்லாதீங்க. மகன் வீட்டை விட்டு போன பழிய அடுத்தவங்க மேல தூக்கி போடாதீங்க. எல்லாரோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் மாமனார் வந்து சொல்லிட்டு போனாருல்ல. ஒழுங்கா இங்க போயிடு, இல்லைன்னா கழுத்தை நெரிச்சு உன்னை நான் கொன்றுவேன். ஏற்கனவே நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். நாளைக்கு என் கல்யாணம் நடக்கலன்னா நானே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவை என்னோட பொண்ணம் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். என்னோட எல்லா எதிர்பார்ப்பும் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படிப்பா? எனக்கு எதுவும் வேண்டாம். என்னோட பங்கு அவளுக்கே கொடுத்துருங்க. இங்க நடந்ததை விட்டுட்டு முதல்ல உங்க அண்ணனை போய் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இதையெல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு என்ன பாவத்தை என் தம்பி பண்ணான்? சொந்தக்காரங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் அவன் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கான். காராளி சிவராஜன் மாதிரி ஒருத்தன் முன்னாடி அவன் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவன் பொண்ணு மட்டும்தான். ஆமா, போன ஜென்மத்து எதிரிங்க தான் இந்த ஜென்மத்தில் பசங்களா பிறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இனி கல்யாணத்தை நடத்தி தான் ஆகணும். இல்லைன்னா இதை விட முதலாளி ஐயாவுக்கு ஒரு பெரிய அசிங்கமாயிடுங்க. கருணாகரா, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? இப்படி சரியா கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துட்டு போயிட்டானே. அண்ணே, அவன் கேட்கறதெல்லாம் என்னால இப்ப கொடுக்க முடியுமா?
நம்ம பஸ்ஸை எல்லாம் சொந்தமாக்கணும்னு அவன் ஏற்கனவே ஐடியா போட்டுட்டான். அதனால நமக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அதுதான் என் பிரஸ்டீஜ்னு தெரிஞ்சு அவன் அதுல குறி வைக்கிறான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.